எல்லார் வீட்லயும் மோட்டர் ஆன் பண்ணுவீங்க, தண்ணி டேங்க்ல ஃபுல் ஆகும். அது ஓவர்ஃப்ளோ ஆனதுக்கு அப்புறம் தான் போய் கட் ஆஃப் பண்ண போறீங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? என் வீட்டில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி போகுது. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் தண்ணி போயிருது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஓடி ரோடு வரைக்கும் தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் வீட்டில் நான் எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. மோட்டர் ஆன் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணக்கூடாது, எனக்கு கீழே நான் சம்பில் தண்ணியெல்லாம் பார்க்கக்கூடாது, போரில் தண்ணியெல்லாம் இருக்கான்னு எனக்கு நான் எல்லாமே அதை ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். அப்படின்னா இது நீங்களே மாட்டிக்கிற மாதிரி உள்ள டிவைஸ் தான். நீங்கள் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண மாதிரி நல்லா இருக்குன்னா கிட்டத்தட்ட 27 மாவட்டத்தில் அவைலபிள் இருக்கு. ஐரன் பஸ்ஸர் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் ஃப்ளோன்னு இருக்கும், இந்த இண்டிகேஷன் காமிச்சிட்டே இருக்கும். வாட்டர் ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக 2 மினிட்ஸ் கழிச்சு 2 மினிட்ஸ் கழிச்சு மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டுட்டு உடனே பஸ்ஸர் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதை நான் மேனுவலாக மோட்டர் ஆன் பண்ணிக்கிறேன், எனக்கு தண்ணி ஃபுல்லானா போதும், ஒன்லி ஆஃப் மட்டும் வேணும்னா என்ன ப்ரைஸ்? வெறும் 1800 ரூபா. ஹாய் ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் பாலா பேசுகிறேன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பார்ன் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெடுங்க. நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கோயம்புத்தூரில் கரெக்டாக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டருங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டர் தாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் தாஸ் கேண்டீன் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க. அப்படி உங்களுக்கு வழி தெரியலனாலும் கீழே 3 டிஸ்கிரிப்ஷனில் 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளேலேயும் ஒரு 3 நம்பர் போயிட்டு இருக்கும். எனக்கு இமீடியட்டாக கால் பண்ணி அண்ணா உங்கள் கடைக்கு எப்படி வரணும்னு கேட்டால் நானே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்ணக்கூடிய ஆள் தான் நம்ம. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலனா கூட என் நம்பர் எடுத்து உடனே காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோலர்னா என்ன? சரி, இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோல் டிவைஸ் வந்து எதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறீங்க? டெய்லியும் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் மோட்டர் ஆன் பண்ணுவீங்க, தண்ணி டேங்க்ல ஃபுல் ஆகும், அது ஓவர்ஃப்ளோ ஆனதுக்கு அப்புறம் தான் போய் கட் ஆஃப் பண்ண போறீங்க. ஸோ இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் வந்து இந்த ஓவர்ஃப்ளோ ஆகிறத தடுக்கிறதுக்காக மட்டும்தான். ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயமா? என் வீட்டில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி போகுது. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் தண்ணி போயிருது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஓடி ரோடு வரைக்கும் தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் சாதாரணமாக எடுக்கிற மக்கள் நீங்கள் வெயில் காலத்தில் தண்ணி இல்லாத நேரத்தில் தண்ணி இல்லையேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை திட்டுறதும் நம்மளாமே திட்டிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். சரி, இந்த ஆட்டோமேஷன் பண்ணுறது என்னதுன்னா பயனுள்ளதாக இருக்கும். என்னென்ன மோட்டர்லாம் யூஸ் பண்ணலாம்? எல்லார் வீட்லையும் இப்போ தான் சாதாரண சுவிட்ச் வச்சு ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய மோட்டர் யூஸ் பண்ணுவீங்க. மோனோ பிளாக் மோட்டர்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் செல்ஃப் ரன்னிங் மோட்டர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா தண்ணி தொட்டிக்குள்ள நான் மோட்டர் போட்டிருக்கேங்க அந்த மோட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று இல்லைங்க 100 அடி 200 நான் போர் போட்டிருக்கேன், ஆன் ஆஃப் ஸ்டார்டர் இருக்குது, அந்த ஸ்டார்டரை வச்சு நான் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோலர்ஸ் தான் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஆன் பண்ண உடனே யாருமே ஆஃப் பண்ண வேண்டியது இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிக்கும். இதில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல 6 மாடல் இருக்குது, அது எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல் சிச்சுவேஷன் எங்க என் வீட்டில் நான் எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. மோட்டர் ஆன் பண்ணக்கூடாது, ஆஃப் பண்ணக்கூடாது, எனக்கு கீழே நான் சம்பில் தண்ணியெல்லாம் பார்க்கக்கூடாது, போரில் தண்ணியெல்லாம் இருக்கான்னு எனக்கு நான் எல்லாமே அதை ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். அப்படின்னா என்ன பொருள் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடல் யூனிவர்சல் கண்ட்ரோலர். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் என் கையில் தான் இந்த டிவைஸ் இருக்குது. இந்த யூனிவர்சல் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் இதில் பவர் ஆன் இண்டிகேஷன் வந்துடும். பவர் ஆன் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டான வோல்டேஜ், அதாவது 180லேருந்து 230 இருந்ததுன்னா கரெக்டான வோல்டேஜ். நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜ் அதான் 220 வோல்டேஜ். அந்த வோல்டேஜ் வந்து கரெக்டாக பவர் ஆன் ஆகிக்கும். சம்பு ஓகே, சம்பு தொட்டியில் தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்தா அதுவே சொல்லிடும். சம்பு தொட்டியில் தண்ணி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மேலே டேங்கில் தண்ணி இல்லைன்னா மோட்டர் ஆன் ஆகும், இல்லைன்னா மோட்டர் ஆன் ஆகாது. அதே மாதிரி மேலே டேங்கில் தண்ணி குறைஞ்சதுன்னா மோட்டர் ஆன் இண்டிகேஷன் எரிஞ்சு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஆகிக்கும். இதில் பாருங்க அழகாக ஒரு 3 பட்டன் கொடுத்துருக்கும். ஒரே பட்டன் தான், ஆனால் 3 வேலை செய்யும். சென்டரில் வச்சா ஆஃப் கண்டிஷனுங்க, கீழே அமுத்தினா மேனுவலு, சென்டரில் வச்சா மறுபடியும் ஆஃப், மேலே போட்டிங்கன்னா டேங்கில் தண்ணி குறைஞ்சோடனே நான் சொன்ன அதே இது ஆட்டோமேட்டிக் ஆனு, ஆட்டோமேட்டிக் ஆஃப், சம்பு தொழிலில் கட் ஆஃப் ஆகுறது, இது எல்லாமே வந்துருங்க. இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக லோ வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் அவைலபிள் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 2300 மட்டும்தான். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்ருக்கோங்க. சரிங்க, மெட்டீரியல் அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணால் மட்டும் போதுமா? நீங்கள் எப்படி கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுவீங்களா, ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுவீங்களா? நான் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க. www.bornexpertgroup.com அந்த வெப்சைட்டில் போனாலே நீங்கள் டேரெக்டாக அதில் என்ன பண்ணிக்கலாம், போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக அதிலே QR கோடு எல்லாமே இருக்கும். நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக ஐட்டம் டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. 1 டேயில் ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி எல்லா ஊருக்கும். நீங்கள் நான் வந்து சென்னையில் இருக்கிறேன், நான் வந்து இங்கே கல்டைக்குறிச்சியில் இருக்கிறேன், நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கிறேன், நான் தூத்துக்குடியில் இருக்கிறேன், நான் வந்து வெளி சம்மர் பெங்களூரில் இருக்கிறேன்னா 1 டேல டெலிவரி கொடுத்துடலாம். ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரியில் வந்துடும். அண்ணா மெட்டீரியல் அவங்கள்ட்ட வாங்கிட்டேன், இது யாருன்னா வந்து மாட்டுவா? எல்லாத்துக்கும் இதை மாட்ட தெரியுமா? இது நீங்களே மாட்டிக்கிற மாதிரி உள்ள டிவைஸ் தான். இதுக்கு உண்டான இன்ஸ்டாலேஷன் வீடியோ நம்ம யூடியூப் சேனல் லிங்க் இருக்கும், அது கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க மேடம், அதில் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இல்லைனா என்ன இருந்தாலும் நான் பொருள் உங்கள்கிட்ட வாங்கிட்டேன்,
நீங்கள் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண மாதிரி நல்லா இருக்குன்னா கிட்டத்தட்ட 27 மாவட்டத்தில் அவைலபிள் இருக்குது. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் மெயினாக 2 இடத்துல இருக்குது. ஒசூர் இருக்குது, காவேரிப்பட்டினம் அவைலபிள் இருக்குது. கொங்கு பெல்ட் ரீஜன் ஃபுல்லாகவே கவர்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் அங்கே போய் டேரெக்டாக இதே மாதிரி ஆஃபீஸில் போய் அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். நெய்வேலியில் நம்மளோட ஓன் பிரான்ச் அங்கே அவைலபிள் இருக்குது. அங்கேயே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கடலூர் மாவட்ட மக்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம். விருத்தாச்சலம் ஈஸி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சியில் அவைலபிள் இருக்குது, சர்வீஸ் டீம் இருக்காங்க. மதுரை அவைலபிள் இருக்காங்க, திருநெல்வேலி அவைலபிள் இருக்குது, நாகர்கோவில் அவைலபிள் இருக்குது, கன்னியாகுமரி அவைலபிள் இருக்குது. ஸோ மக்கள் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆள் வேணும்னா எங்களையே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சர்வீஸ் எடுத்துக்கலாம். அண்ணா இந்த இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக தானே பண்ணி கொடுப்பீங்க, 2300 நான் பேமெண்ட் பண்ணால் போதுனா? அப்படி கிடையவே கிடையாது. 2300 பொருளுடைய விலை, இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டுங்கிற தனி. சரிங்களா? இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா 1000 rupees வரும். ஒர்க்கை பொறுத்து மினிமம் நம்ம 1000 சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 1800 வரைக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம மேலே டேங்க்லேருந்து கீழே வரைக்கும் ஒயர் கொண்டு வரணும். அந்த ஒயர் இருக்குல்லன்னா அது நீங்கள் ஃப்ரீயாக தானே கொடுத்துருப்பீங்க. அது ஃப்ரீ இல்லை தங்கம், அதுக்கும் காசு இருக்குது. அது பெர் மீட்டர் ஒயர் 20 ரூபாயிலும் இருக்குது, 25 ரூபாயிலும் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2வது மாடி கணக்கு வச்சுக்கலாம். 2வது மாடினா ஒரு 40 மீட்டர் ஒயர் ஆகுது தங்கம். ஒரு 800 ஆச்சா? இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே டேங்க் இருக்குன்னா எவ்வளோ காஸ்ட் வந்து 1200. அது ஒரு 2000, இது ஒரு 2300. டோட்டல் காஸ்ட்டு ஒரு செட்டு மாட்டுறதுக்கு 4300 வாங்குறது. ஏன்னா பானெக்ஸ்பெர்ட்டில் இந்த ஹிடன் சார்ஜஸ்ங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த பொருள் வாங்கினா இவ்வளோ செலவு இருக்குது, இந்த செலவை நீங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டா போதும். ஓகே, அடுத்த பார்க்கக்கூடிய மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் போரில் எப்படின்னா நான் இப்போ கீழே வந்து எப்படி சென்சார், என்ன சென்சார் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளோட்டுன்னு ஒன்று சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சென்சார் போடணும், கீழே ஒரு சென்சார் போடணும். அந்த சென்சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சென்சாரு. இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோட் சுவிட்சோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தொங்குற பொசிஷனில் இருந்துச்சுன்னா அது நார்மலி க்ளோஸ்டு, இப்படி தூக்குச்சுன்னா நார்மலி ஓப்பன். அதாவது இது ஒரு சுவிட்ச், ஒரு பால் டைப்பில் இருக்கும். இந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறது டேங்க் மூலிமா மேலே ஏறுறது தான் இதோட மெயின் மேட்டர். இப்போ நான் சம்பு தொட்டியிலேருந்து மேலே ஏற பண்ணால் கீழே இதே மாதிரி ஃப்ளோட் ஒன்று கொடுத்துருவேன், மேலே ஒரு ஃப்ளோட் ஒன்று கொடுத்துருவேன். சரி, இந்த 2வது மாடல் சொன்னேன் இல்லையா, இந்த 2வது மாடலுக்கு எப்படின்னா நான் கீழே சம்பு தொட்டிங்கிறது நம்ம பெருசாக தொட்டி இருக்கும், அது உள்ள ஃப்ளோட் போட்டுடலாம். போர் மோட்டர் கட்டி போட முடியாது, சின்ன ஒரு 2 இன்ச்சு கேப் கூட இருக்காதே. நான் போர் மோட்டர் இருக்குன்னா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ரன் பஸர் கண்ட்ரோல். அது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ரன் பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே தண்ணி விழுற இடத்துலையே ஃப்ளோட் போட்டுருவோம். தண்ணி விழுற இடத்துலையே ஒரு 2 பின் சென்சார் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணியில் டச் ஆகிட்டே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதுதான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோன்னு இருக்கும். ட்ரை ரன் பஸர் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் ஃப்ளோன்னு இருக்கும். இந்த இண்டிகேஷன் காமிச்சிட்டே இருக்கும். வாட்டர் ஃப்ளோ ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 minutes கழிச்சு 2 minutes கழிச்சு மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டுட்டு உடனே பஸர் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இதுக்கு பேர் ட்ரை ரன் பஸர் கண்ட்ரோலர், ஸ்பெஷலி ஃபார் போர். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 200 கூட, 2500. நார்மல் ப்ரைஸை விட 2200 கூட 2500 வரும் உங்களுக்கு. சேம் அதே தான். இன்ஸ்டாலேஷன் பொறுத்த வரைக்கும் சேம் காஸ்ட் தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். இந்த செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மோட்டரை மேனுவலாக ஆன் பண்ணிக்கிறேன். நான் அந்தளவுக்கு சோம்பேறி கிடையாது. நீங்கள் எல்லாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வேண்டாம், நான் மேனுவலாக மோட்டர் ஆன் பண்ணிக்கிறேன், எனக்கு தண்ணி ஃபுல்லானா போதும், ஒன்லி ஆஃப் மட்டும் வேணும்னா என்ன ப்ரைஸ்? வெறும் 1800. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். சரிங்களா? இந்த கம்ப்ரஸர் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவிலே ஒரு 4 கம்பெனி தான் கம்ப்ரஸருக்கான வாட்டர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் சொல்லாடோட கூட. இந்த கம்ப்ரஸர் வாட்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 2950. இது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஒரு ஏர் ப்ரெஷர் பண்ணி தான் இருக்கும். அதில் ஆட்டோமேட்டிக் ஏர் வால் ரிலீஸோட வந்துடும். ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்லாடோல் காமிச்சிடுறேன். போலாமா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த சொல்லாய்டு வால்வாங்க. இது 220 volt ஏசி அவைலபிள் இருக்கும். 220 volt ஏசி நமக்கு இந்த சொல்லாய்டு வால்வில் போகும். நமக்கு மேலே டேங்க்கில் கேட்கலாம், அண்ணா நீங்கள் சென்சாரை கொண்டு போய் ஒயர்டு மெட்டீரியல்லாம் இது வந்து எனக்கு ஷாக் அடிக்காதா அப்படிங்கிற கேள்வி என்ன பண்ணும்? கண்டிப்பான முறைக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். இது ஷாக் அடிக்க 100% வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வெறும் 4 volt DC தான் மேலே போகுது. சரிங்களா? வெறும் 4 volt DC தான் மேலே போகுது. ஸோ அதனால மக்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. அதில் ஷாக்கு கரண்ட் அந்த மாதிரி எதுவும் அடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்ட்ரோலருங்க. இந்த டிஜிட்டல் கண்ட்ரோலருங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டான இடத்துக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், ஓவர் லோட் ப்ரொடக்ஷனு, ட்ரை ரன் ப்ரொடக்ஷனு, ஆஃப் டிலே டைமர், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா
3200 rupees வரும். இதுதான் ஹையஸ்ட் ரேஞ்சு. எல்லா ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எனக்கு போரில் தண்ணி இல்லைங்க, எனக்கு வந்து இத்தனை நிமிஷம் கழிச்சு மோட்டர் ஆஃப் ஆயிடணும், அதே மாதிரி தண்ணியில் நான் போரில் தண்ணினால கட் ஆஃப் ஆகிக்கணும் அப்படின்னா எல்லா ஆப்ஷனும் அதிலே வந்துடும். ஹையஸ்ட் ரேஞ்ச் மாடல் அது ஒன்று தான் நம்மகிட்ட டாப் எண்ட் மாடல். ஸோ இந்த எல்லா சிச்சுவேஷனுக்கும் கண்டிப்பான முறைக்கு உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் அவைலபிள் இருக்குது, அங்கே உங்கள் வீட்டுக்கு தேவையோ அந்த மாடல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்கிட்ட கால் பண்ணி இமிடியேட்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். 1 டேல நான் டெலிவரி கொடுத்துருவேன். நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இன்னைக்கு சுதந்திர தினம் அன்னைக்கு இந்த ஆஃபரை நான் ரிலீஸ் பண்ணுறேன். இன்னையில தேதியிலிருந்து வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி, அதாவது 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நம்மகிட்ட நீங்கள் இந்த ப்ராடக்ட் சொன்ன இல்லையா, 2300, 2500, 2950, 1800, டிஜிட்டல் கண்ட்ரோலர் 3000, இது எல்லாமே வெறும் 10% ஆஃபர். எல்லா பிரைஸ்லையும் இப்போ நான் 2300 சொல்றேன்னா அதுல 10% ஆஃபர்னா வெறும் 2070க்கே நீங்க வாங்கிக்கலாம். 2500 ட்ரை ரன் சொல்றேன்னா வெறும் 2250க்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த டிஜிட்டல் கண்ட்ரோலர் 3200 சொல்றேன்னா நீங்க வெறும் 2880க்கே வாங்கிடலாம். அதே மாதிரி கம்ப்ரஸர் 2950 வருதுன்னா நீங்க வெறும் 2650க்கே வாங்கிக்கலாம். ஸோ 300 ரூபாய் 400 ரூபாய் உங்களுக்கு அப்படியே ரிடக்ஷன் ஆகுதுங்க. ஸோ மக்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க. நான் மேஜராக இன்னைக்கு இந்த சுதந்திர தின அன்னைக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கிறேன். அமோகமாக எல்லாருமே வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய சேனலில் போட்டிருக்கிறோம். ஸோ மேடமோட சேனலில் இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு வீடியோ ரிலீஸ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இமீடியட்டாக கூப்பிட்டு எனக்கு ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு கூப்பிட்டு கூட பேசணும் இல்லை, எனக்கு அந்த 3 நம்பர்லையுமே எனக்கு வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இமீடியட்டாக ஆர்டர் பண்ணுங்க. ஸோ நான் எல்லா ரேட்ஸும் உங்களுக்கு ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரு செட்டு மாட்டணும் அப்படின்னா உங்கள் கையில் ஒரு 4500 இருந்தால் போதும். ஒரு செட்டு புது செட்டு வாங்கி நீங்கள் தாராளமாக மாட்டிக்கலாம். மேடம் எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். ஓகே. ஆனால் இப்போ வீட்டில் உப்பு தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியுமா? மேடம் இது உப்பு தண்ணி நல்ல தண்ணி மேடம். தண்ணி ஆட்டோமேட்டிக் மோட்டரு நார்மல் டேங்க் மேல இருக்குது. நல்ல தண்ணி உப்பு தண்ணி அப்படிங்கிற டிஃபரன்ஸ் கிடையாது. ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சொல்லுவாங்க என்கிட்ட ஒரு போர் மோட்டர் இருக்கு சார், என் வீட்டுல ஒரு நல்ல தண்ணி மோட்டர் இருக்கு சார். அவங்க சொல்றேன்னா உப்பு தண்ணி நல்ல தண்ணிம்பாங்க. அது ஒரு போர் மோட்டரா இருக்கும். இன்னொன்னு வந்து நார்மல் சம்பு தொட்டில இருந்து மேல ஏற மோட்டரா இருக்கும். டேங்க் மேல பாத்தீங்கன்னா அவங்க ஒரே டேங்க் தான் வச்சிருப்பாங்க. 2 மோட்டர் தண்ணி ஒரே மிக்சிங் ஆகி தான் விடும் சார். இந்த ரெண்டுத்துக்குமே எனக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஓகே ஓகே. இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு பண்ண முடியாது. அதுக்கு வந்து செமி ஆட்டோமேட்டிக் தான் போட முடியும். சரி சரிங்க. ஓகேங்களா. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க சார் என்கிட்ட வந்து உப்பு தண்ணி இருக்குது நல்ல தண்ணி இருக்கு, ரெண்டுத்துக்கு தனித்தனி டேங்க் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் என் வீட்டுல ஒரு மோட்டர் இருக்குது, அது உப்பு தண்ணியா இருக்கட்டும் நல்ல தண்ணியா இருக்கும். ஒரு மோட்டர் இருக்கு, அது மேல டேங்க் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 3 டேங்க் இருக்கு. தனித்தனியா நான் வால்வு மோட்டர் ஆன் பண்ணிப்பா, நான் தனித்தனியா ஒவ்வொரு வீட்டுக்காரங்க வந்து வால்வு திருப்பி, அதாவது ரெண்டல் ஹவுஸ் வால்வு திருப்பி இதுக்கு எல்லாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போட்டு தர முடியுமா? அந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போடணும்னா காஸ்ட் வைஸ் பொறுத்தவரைக்கும் 38000 வரும். ஏன்னா எல்லாமே வால் முதற்கொண்டு ஆட்டோமேட்டிக் வால் போட்டு மாஸ்டர் பேனல் போட்டு ரெடி பண்ணோம். அது காஸ்ட் வைஸ் ஜாஸ்தி. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் கொடுத்துருவோம். அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரோட்டர் ஸ்விட்ச் கொடுத்துருவோம். அது 850 ரூபா வரும். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 2750 ஒரு 3 டேங்க் 4 டேங்க் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தாராளமா நம்ம 4 டேங்க் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 4 டேங்க் இல்ல 11 டேங்க் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். 11 டேங்க் மேக்ஸிமம் லிமிட் பாத்தீங்கன்னா 11 டேங்க் வரைக்கும். ஓகேங்க. ஒரு கண்ட்ரோலர் வச்சு நீங்க உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆமா. சோ அதனால வந்து உங்க சிச்சுவேஷன் என்னவோ இப்போ நீங்க உங்க டவுட்ஸ் இருக்கிறத கேட்டீங்கன்னா அதேமே கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டாலும் அதை சொல்லுவோம். சரிங்க. ஓகே. உங்களுக்கு என்ன விதமான டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கனாவே உங்களுக்கு இமிடியேட்டா ரிப்ளை பண்ணுவாங்க. ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணனும்னா கண்டிப்பா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிராதீங்க. ஆகஸ்ட் 15க்காக சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்குங்க நம்ம பான் எக்ஸ்போர்ட்ஸ்ல. சார் எல்லாமே டீடைல்டா வந்து வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இன்னுமே உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க சலிக்காம உங்களுக்கு உங்களோட क्वेश्चंसக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லைங்களா சார்? கண்டிப்பா மேடம். கண்டிப்பா மேடம். அதுவும் விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் எது கொடுத்துருவாங்க, டைம் எக்ஸ்டென்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோங்கிறதுக்காக. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் ஆயிடுச்சு மேடம். இது 8th இயர் ஸ்டார்ட் ஆயிருக்கு எங்களுக்கு. ஓகே சூப்பர். சரிங்களா. இது 8th இயர். சோ அதனால நல்லபடியா ஒரு ஸ்டார்ட்காக இத பண்றோம். ஏன்னா ஆகஸ்ட் 20 தான் எங்களுடைய கம்பெனியோட 7th இயர் முடியுது. ஆனிவர்சரி. ஆமா முடிஞ்சு இது 8th இயர் ஸ்டார்ட் ஆகும் மேடம். சூப்பர்ங்க. ஓகேங்க சார். கண்டிப்பா இது ஆனிவர்சரி ஆஃபர்னு சொல்லலாம், இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர்னு சொல்லலாம், விநாயகர் சதுர்த்தி ஆஃபர்னு சொல்லலாம். ஓகே. சோ அதனால எல்லா ஆஃபர்ஸ் மக்களுக்கு கொடுத்தாச்சு. அதை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா. நம்ம கண்டிப்பாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து மட்டும் தான் நீங்க வாங்கணும்னு இல்லைங்க. கிட்டத்தட்ட இவங்க கிட்ட எத்தனை பிரான்ச்சஸ் சொன்னீங்க சார்? 27 மாவட்டத்துல இருக்கு. 27 மாவட்டத்திலயுமே இருக்கு. இன்ஸ்டாலேஷன் டீம் பிரான்ச்சஸ்ங்கறத விட சர்வீஸ் பாயிண்ட்னு சொல்றாங்க. மெட்டீரியல் மேடம் எங்க மேடம் இப்ப எங்க ஆர்டர் பண்ணாலுமே கோயம்புத்தூர்ல தான் நாங்க ஹெட் வச்சிருப்போம். ஏன்னா நாளைக்கு ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா அது எங்களுக்கு தெரியணும். சரிங்களா. ஒரு மெட்டீரியல் இப்ப எங்கிட்ட ஆர்டர் பண்றாங்க, உடனே வந்து அவங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல் எங்களுக்கு வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே தெரியணும். கண்டிப்பா. சோ கண்டினியூஸா கால்ஸ் வந்துட்டே இருக்கு. மக்களே இமிடியேட்டா ஆர்டர் பண்ணுங்க. பை பை. see you.